ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு 3 எக் இருந்தால் போதும். இந்த எக்ஸ் வச்சு நம்ம ஒரு ரெசிபி செய்யலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் எக் பாயில் பண்ணிக்கிறேன். 2 எக் தான் பாயில் பண்ணியிருக்கேன். 1 எக் அப்படியே ராவாக இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எக் பாயில் பண்ணது ரெடி ஆயிடுச்சு. இது கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற எல்லோ செப்பரேட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் அப்படியே பண்ணிக்கலாம். ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெப்பர் பவுடர், சால்ட் போட்டு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர், சால்ட்டு போட்டு நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஃபைனாக சாப் பண்ண அனியன்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் எக்கு 2 எக்கு தான் எடுத்துருக்கிறதுனால குவான்டிட்டி கம்மியாக எடுத்துருக்கேன் ஆனியன்ஸுக்கு. நம்ம எக்கு அதிகமாக எடுத்தோம்னா எல்லா குவான்டிட்டியும் நம்ம ஜாஸ்தி பண்ணிக்கலாம். நான் இப்போ 2 எக்கில் செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப் செஞ்சு வச்சுக்கணும். 2 எக்கில் இருந்து எடுத்த யோக்கில் மசாலா போட்டு இப்படி ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சு வச்சுக்கணும். இன்னும் ஒரு ரா எக் எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம இது கட் பண்ண இந்த ஒயிட் உள்ள வச்சுக்கலாம், எக்கு உள்ள வச்சுக்கலாம். வச்சு மறுபடியும் இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பீட் பண்ணி வச்சுருக்குமே இதுக்குள்ளே போட்டு டிப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதையாக செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம 2 எக்கும் ரா எக்கில் எப்படி டிப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஒரு தவாவில் ஆயில் ஹீட் ஆகின்னு இருக்குது. மீடியம் ஹீட் ஆகிருக்கும் போது நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஓப்பன் எல்லாம் ஆகாது. ஃப்ரை ஆகட்டும். நம்ம எக் பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இப்படி ப்ரௌன் ஆகும்போது நம்ம எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா இப்படி ப்ரௌன் ஆகுது, எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எக் ரெடி ஆயிடுச்சு. எக் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான விதத்தில் நம்ம செஞ்சு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். பாருங்க, இது நம்ம எண்ணெயில் போடும்போது கூட ஓப்பன் ஆகலை, ஆனால் எடுத்து சாப்பிடும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.